பேச்சாளராக மருதமலை குருஜி ஐயா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருப்பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே இனிய வணக்கம். ஒரு நிகழ்வு என்பது ஒரு நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் இருந்தாலும் கூட முதல் நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் பண்ணுறதுல குறைகள் நிறைய இருந்தாலும் கூட நிறைகள் தான் நிறைய இருக்கு. இங்கே பார்க்கும்போது சகோதரி ஜோதிடர் வினோதினி அவர்களுடைய போன மாதமே சொன்னாங்க வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வர்ற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு அன்பு அழைப்பு, அதனால் கட்டாயம் நம்ம ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஒரு நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சி ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறக்காக வந்தேன். நான் அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. காலை உள்ளே நுழைஞ்சதுமே உணவுங்கிற விஷயத்தில் வந்துட்டோம். ஏன்னா முதல்ல மனுஷன் போதுன்னு சொல்கிறது உணவு மட்டும்தான். அந்த உணவுங்கிற விஷயத்த ரொம்ப நல்லா அழகாக கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பூஜைகள் நடந்தது. வரிசையாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் பரதநாட்டியம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா விஷயத்தில் அந்த ஆயக்கலைகள் 64ங்கிற போது ஜோதிடத்தில் வரும்போது நாட்டியம் அதில் ஒன்று, அந்த 64 கலைகள் ஒன்று வருது. ஜோதிடம் கலைகள் ஒன்று தான். ஸோ நம்மளுக்கு ஜோதிடத்தில் சாகரம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, இப்போ சமீப காலகட்டத்தில் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய வேலுச்சாமி ஐயா அவர்கள் மிக சிறப்பு வாய்ந்தவர். ஏன்னா கோயில் போன்ற திருப்பணிகள்லாம் செய்து கொண்டு தன் கருப்புசாமியோட அருள் கொண்டு இப்போ நிறைய எனக்கு அவருக்கு ரொம்ப நாளாக பழக்கம்னு வைங்களேன். அவர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி ஒரு ஆசீர்வாதம் பண்ணதே வினோதினி அம்மா இன்னும் 100 வருஷம் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா ஒரு ஆசீர்வாதத்தில் அப்படிங்கிறது குருவோடைய அமைப்பு கிடைக்கிறது தான் முதல் நல்ல ஒரு அற்புதமான. என்ன சொல்றாங்கன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவம். இந்த பாடல் எல்லாம் என்ன சொல்லுதான், குரு பிரம்மன், பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே 3 பேரும் குரு தான் அப்படிங்கிற விஷயம் தான் அதோட அர்த்தமே. குரு தான் பிரம்மா, குரு தான் விஷ்ணு, குரு தான் மகேஸ்வரன், சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரு. அப்படி போய் எல்லாமே அதுக்குமே பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாத்துக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய சக்தி தான் குரு அப்படின்னு சொல்றாங்க. யார் குருவை மதிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். குருவில்லா வித்தை பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் திரைகடலோடையும் திரைவேண்டுங்கிற மாதிரி கல்விகளை அதாவது எங்களுடைய காலத்தில் ஜோசியமே சொல்லித்தர மாட்டாங்க. படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்லைன்லேயோ நேர்முகமாகவோ மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த திரு வேலுச்சாமி ஐயா போல சூட்சமம் தெரிஞ்சவர்கள் நிறைய உண்டு. அதாவது ஜோதிடம் சொல்றதுங்கிற ஒரு விஷயம் அதை ஒளிமுறை இல்லாமல் சொல்லக்கூடிய அமைப்பு ஐயாவிட்ட உண்டு. அதாவது அதாவது ஒரு பொய் சொல்ல மாட்டாரு, நீதி நேர்மை இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாரு. எளிமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் குருவாக உட்கார்ந்து அந்த ஜோதிடர் வினோதினி அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதில் ரொம்ப, ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். நான் போய் இது பண்ணாலும் கூட முதல் ஆசீர்வாதம் அவரோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. அதுக்கு அடுத்தபடியே பார்க்குற போது நான் ஒரு பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் கூட பெரும்பாலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளும் பிள்ளையார் சொல்ல போடுற வேலையை நம்மளை கூப்பிட்றாங்க. மறுபடியும் நம்மளை கண்டுக்கிறாங்களே இல்லையங்கிறது வேற விஷயம். எப்படி கருவேப்பிலை எப்படி குழம்புக்கு பயன்படுது, அதே போல போடுற போது நல்லா மனத்துக்கு கருவேப்பிலை வேணும், அப்புறம் கருவேப்பிலை தூக்கி போடுற மாதிரி தான் நம்மளுடைய ஒரு கணக்கு. இது நாள் வரைக்கும் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு பூராமே. அதே போல இந்த ஜோதிடத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சங்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பஞ்சங்கத்தில் நட்சத்திரத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பலன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்முடைய நடமாடி கொண்டிருக்கிற திரு பாலமுருகன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் விஷயங்கள் உண்டு. அதாவது தொகுப்பு ஒளிமறைவு இல்லாத ஆள்னு வச்சுக்கங்களேன். அதாவது வெளுத்து சொல்ல நான் திட்டுறது உண்மையிலேயே அதிகமாக திட்டுறது அவர் தான். யாரையுமே நான் தமிழ்நாட்டில் ஜோசியர்னு யாரையும் எல்லாருமே திட்டுவேன். அதிகப்படியாக திட்டு வாங்கினது பாலமுருகன் தான். தினசரி ஏதோ ஒரு வகையில் திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன காரணங்கிறதெல்லாம், ஏன்னா திறமை நிறைய இருக்குது. ஜோதிட பாடங்கள் ஏகப்பட்ட பாடங்கள் வச்சுருக்காரு. இது நட்சத்திரத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு ஏறக்குறைய அதை தவிர எதுவுமே பேசுறதில்ல. இப்போ ஜோதிடர் இன்னைக்கு வர ஜோதிட பாடல்னு பேசினார்.
அப்போ விஷயம் அப்படிங்கிறதுனா பஞ்ச அங்கங்களை பற்றியும் பேசணும், எல்லாமே பேசணும். நம்மளுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கணும்னா கிழமை முக்கியம் இல்லாமல் பேசிவிட்டே கிழமை தான். ஒரு சுபகாரியம்னா திங்கள் புதன் வெள்ளி, வியாழக்கிழமை விருந்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கல்யாணம் கூட பண்ணுறாங்க, வியாழக்கிழமை விருந்து ஆகாது முடிஞ்சு போன்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக்க கிழமை இல்லாமல் எதுவுமே நடக்காது. பொது கிழமை இல்லாமல் நீங்கள் என்ன வேலை செய்ய முடியும்னு சொல்லுவாங்களா? ஒரு சுபர்ணா முகூர்த்தமே நிர்ணயம் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாதுன்னு விஷயம் இருக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு என்ன கூட்டம் வரணும், மொய் வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக எல்லாமே சடங்கு சம்பிரதாயம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாது, திங்கள் புதன் வெள்ளி தான் வந்து திருமணம் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. வெள்ளிக்கிழமை இப்போ நம்ம லட்சுமி நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வெள்ளிக்கிழமை யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் பண்ணணும், எல்லாம் 3 நாளும் பண்ணல, ஒன்று தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பிள்ளை எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாம் எது நல்ல நாளோ அந்த பெண்ணோட அமைப்புப்படி நல்ல நாளோ பார்த்து பண்ணும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல எனக்கு வாய்த்த குருமார்கள் ஏறக்குறைய ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. அதில் குறிப்பிடும்படியே சொன்னால் ஜோதிடர் கடல் வைத்தியநாதன் சொல்லி திருச்சியில் இருந்தார். அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் படிக்கிறதுக்கு, இப்போ நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் திருச்சியில் தான் இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு போகணும்னா இப்போவாது பஸ் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுது. அப்போல்லாம் ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போனோம்னா மத்தியானம் 1 மணிக்கு போய் சேருவேன். அவர் கரெக்டாக ஆஃபீஸ் போட்டுற நேரமாக இருக்கும். அது போனதுமே என்ன ஒன்று எனக்காக 1 மணி நேரம் உட்காந்து சொல்லிக் கொடுப்பார். ஜாமக்கோளில் அவர் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நொடிக்கணக்கில் பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவர். இத்தனை மணிக்கு இதுதான் நடக்கணும், அத்தனை மணிக்கு நடக்கும். ஒரு அற்புதமான மிகப்பெரிய மனிதராக குருவை கொண்டேன். அப்போ எதுக்கு குரு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்மளுக்கு குருமார்கள் வேணும். அப்போ குருமார்கள் இல்லாத வித்தைகள் யாருக்குமே வராது. நான் வந்து அத்தனை குருமார்கள் படிச்சிருக்கேன். ஜோதிடம் படித்தாலும் சரி, மாந்திரிகம் படித்தாலும் சரி, தாந்திரிகம் படித்தாலும் சரி, ஒரு பல ஊர்கள் சுற்றி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக ஜோதிடர் மதிப்புக்கு மிக்க வினோதினி அவர்களுக்கு என்னுடைய முழு ஆசீர்வாதத்தின் உண்டு. என்ற இன்று தொடங்கக்கூடிய ஜோதிட ரத்னா சங்கமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அளவில் வரணும். அதே மாதிரி வந்து ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட ஆய்வகம் சொல்லியிருக்காங்க. காமாட்சியம்மன் என்னுடைய குலதெய்வம் கூட. அப்போ அந்த குலதெய்வத்தோடைய பரிபூர்ண கடாட்சம் அவங்களுக்கு கிடைத்து இன்றைக்கு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியானது ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி, இப்படி அருகு எப்படி என்ன காஞ்சாலும் காணாமல் போயிடும். ஒரு நடக்கிற தரத்தில் இருக்கும், மிதிச்சா செத்து போன மாதிரி மறுபடியும் பார்த்தா மழை பெஞ்சா அந்த முளைச்சி வந்துடும். அதுபோல் அவர் வந்து மென்மேலும் வளர்ந்து இந்த ஜோதிட சேவை அவர்களும் வந்து குருமார்களை மதிக்க வேண்டும். அப்போதான் வந்து குருவோட பரிபூர்ண ஆசி கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம சமயத்தில் இப்போ நான் வந்து பவானி நேற்றுக்கு மீட்டிங் போயிருந்தேன். ராஜநிலை கருத்தருக்கு ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமையும் நம்மளுக்கு உண்டு. நம்ம வாழமுருகன் கூட வந்திருந்தாரு. அப்போ அது ஒத்துவிக்கும். மற்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த திங்கக்கிழமை லைவ் ப்ரோக்ராம் இருக்கு, அது இல்லாமல் போயிருந்தோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், என்னுடைய சிஷ்ய தான் சிறந்தவங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க ஆரம்பிக்கிற நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது என்னன்னா, குருங்கிற ஆசீர்வாதம் அவங்களா சொல்றது. இப்போ நான் சொல்லி சும்மா பேசிட்டு யதார்த்தம் பேசிட்டு இருந்தேன். இப்படி ஒருத்தர் இப்போ நிகழ்ச்சி பண்ணுறாங்களாமா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னுடைய மாணவி தான், நம்மகிட்ட படிச்சிருக்காங்க, நல்லா இருக்கட்டும். ஒரு வார்த்தைங்கிறது இதுதான் வந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. அப்போ அது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதே போல இங்க கூட வந்து குருமார்கள் இல்லாமல் வந்து தோழர்கள், தோழிகள், உதவி செய்யக்கூடியவர்கள், நல்ல உள்ளங்கள் பாருங்க. பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கமாக ஈஸ்வரி அவர்களும் கவிதா அவர்களும் வந்து ஒரு தூண்கிறது தான். ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஜாயிரப்படாம இந்த பக்கம் ஜாயிரப்படாம நடுவில் இருக்கக்கூடிய அமைப்பில் அப்படிங்கிற அமைப்பில் தோல்மார் வந்து கூட தந்து ஒவ்வொரு வேலைகளும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது, கவிதா செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட வினாதிக்கா பக்கத்தால் உட்காந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி உறுதுணையாக எல்லாமே இந்த யூனிஃபார்ம் பூரா ஒரே சகோதரிகள் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்களுடைய ஒரு நல்ல உள்ளம், வெளுத்த உள்ளம், அவர்களுக்கும் வந்து நான் வணங்கக்கூடிய வாராகியனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கட்டும். ஏன்னா நம்ம 95லேருந்து தமிழ்நாட்டில் ஏறக்குறைய வாராகி உபாசனை உபதேசம் கொடுத்துருக்கோம். ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் பேர் இருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 100 பேர் கோயில் கட்டியிருக்காங்க, 100 பேருக்கு மேலே இருக்கும் கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ பேரூர் மாதம்பட்டியிலையும் கூட ராஜேந்திரன் கோயில் கட்டியிருக்காரு. ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கோயில் கட்டி ஒரு 10 வருஷம் இருக்குமா, 4 வருஷம் ஆச்சு. அந்த வருட விழாவுக்கு ஒவ்வொரு விழாவுக்கு நான் போகிறது உண்டு. அது இப்போ கூட இப்போ நிறைய இப்போது பாப்பிரெட்டிப்பட்டியில் 32,000 வந்து வராய் கோயில் கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுவும் செய்யலை. உபதேசம் கொடுத்தோடு சரி போய் ஒரு பணத்தை வாங்கிட்டு உபதேசம் கொடுத்தோடு இல்லையே, அவர்கள் ஜெயிக்கும் போது எனக்கு மனசு நல்லா இருக்கு. அதே போல் அந்த நிறைவான மனசு
இன்னைக்கு ஜோதிடர் வினோதினி சந்திக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அதாவது ஒரு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் காலையில் வந்ததுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. என்னுடைய வீட்டில் எப்படி நிகழ்ச்சி நடக்கும்போது முன்னால் நின்று பண்ணது காரணம் என்னன்னா, நம்ம உள்ள நல்லா இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாங்க. அப்போ மறுபடியும் வந்து அப்பயே மனசுக்கு நினைச்சேன், கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரவங்க யார் வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். எல்லாருமே நம்ம மாற்றக்கூடிய வாய்ப்பு. பாலமுருகனவே நம்ம சொல்லணும்னா ஒரு மாற்றி அமைச்சிருக்கேன். முதல்ல இருந்து இதே ஒரு 5-6 வருஷத்துக்கு இருந்த பாலமுருகன் வேற, இப்போ இருக்கிற பாலமுருகன் வேற. அவர் வந்து எங்கே போனாலும் அவர் கூட கூட்டிகிட்டு இழுத்துட்டு போயிடுவேன். நம்ம விடாமல் அவர் எங்கேயும் போக மாட்டார். அப்படி ஒரு விஷயம். அப்போ இதுக்கெல்லாம் கூட உறுதுணை இருக்கிறவர்களுடைய எப்பவுமே நம்ம வந்து அரவணைப்பு இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. சப்போர்ட் குடும்பமாகட்டும் எதாகட்டுமே வந்து அரவணைப்பு இருக்கணும். இது போல இது இல்லாமல் வந்து ரெண்டாவது சிஷியர்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சிஷியர்கள் வந்து அன்பு பாசம் மிக்கிறவர்களாக தனக்கு வந்து குரு சொல்லக்கூடிய வேகத்தையை தாண்டாதவர்களாக இருக்கும்போது தான் வந்து அந்த விஷயமானது வரும். குருங்கிறது தான் பரம்பரை. அப்ப சிஷ்ய பரம்பரை குரு சிஷ்ய உறவு தான் வந்து எல்லா உறவும் விட மீறின உறவு வந்து குரு சிஷ்ய உறவு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து அந்த காலம் தொட்டு உட்காந்துருக்குது. ஸோ வந்து இப்போ நாம பார்க்கும்போது என்னன்னா, வாழ்க்கையில் இப்போ நம்ம வந்து ஒரு ஜோதிடம் அப்படின்னு இருக்கிற எதுக்காக கூடியிருக்கிறன்னு ஒரு விஷயம் இருக்குல்லவா. அப்போ நம்மளாம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வர்றவங்களுக்கு ஒரு நல்ல வழி கூறுவதற்காக நம்ம வந்து அமர்ந்திருக்கோம். நம்ம வந்து ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு, ரெண்டாவது ஒரு நல்ல வழி கூறணும். அவங்க ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் வர்றவனுக்கு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு பிரீதி பண்றோம். அப்ப நம்ம யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏறக்குறைய வந்து ஒரு குருங்கிற போது ஒவ்வொருவரும் குருவே அப்படிங்கிற விஷயம். அப்போ இதுல என்ன பண்ணணும், முதல்ல குரு பார்த்தால் என்ன விஷயம் இருக்கு, கோடி தோஷம் போகும் அப்படின்னு ஒரு அடிப்படை இருக்கிறதுனால நாம பார்த்துமே உன்னோட தான் தோஷம் போயிடுதுன்னு நினைக்கணும். எப்ப நினைக்கிறோமோ அந்த ஜாதகன் அன்னையிலிருந்து உங்களுடைய நிரந்தர வாடிக்கையாளர். உங்களுக்கு வந்து எது சொன்னாலும் பலிக்கும். முதல்ல நம்ம பார்த்து உடனே போட்டு தள்ளணுங்கிறதுக்காக அந்த தோஷம் இந்த தோஷம் அது இருக்குது இது இருக்குது எப்ப போட்டு தள்ள நினைக்கிறோமோ சொந்த காசுல சூனியம். அப்ப நீ எதை நீ கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு வரும். நீ நல்லதை கொடுக்கும் போது நல்லது வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு எக்கோ சவுண்ட் அடிக்கும். நீ நல்லா இருன்னு சொன்ன போது அந்த மலையில உதித்து அந்த நல்லா இருங்கிற வார்த்தை வர மாதிரி நீங்க வந்து பிரபஞ்ச இந்த காத்துல சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து பூரா பரவி நீங்க என்ன சொல்றீங்க அதை வினைவிதத்தல் திணைவித்தல் அந்த கோப்பு தான். ஸோ வந்து ஒரு அற்புதமான அமைப்பு வந்து நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ வந்து நல்லதே சொல்லணும். உடல்நலம் பாதிக்கப்பட்டு கண்டத்திலேயே இருந்தாலும் கூட கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. எனக்கு பாரு இந்த வேலுச்சாமி பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார் ஒரு விஷயம், ஒரு இதெல்லாம் வந்து தெய்வ செயல். அவர் சொன்னாங்க, வெளிநாட்டில் அமெரிக்காவிலேயே ஏதோ மாட்டிட்டாங்க. ஒரு வாரம் கேட்குறாரு, இவர் அறியாமல் ஒரு வாரத்தில் வந்துடுவான்னு சொல்லிட்டாராமா. ஏங்க பாஸ்போர்ட் என்ன விசா என்ன வரைஞ்சிக்க 3 மாதம் ஆகுமே, இப்போ எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். அப்போ இது இவர் வந்து உடம்புல இருந்து உபாசனை சக்தியானது வந்து சொன்னார். அப்போ இவர் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து இவரை சொல்ல 1 வாரத்தில் வந்துடுவோம்னு சொல்கிறாங்களாம். அப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக 1 வாரத்தில் வந்துட்டாங்களாம். உடனே வந்து இனிப்பு பழங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னே வந்து விசாவெல்லாம் அப்ளை பண்ணி குறிப்பிட்ட வீட்டுக்கு தெரியக்கூடாது சஸ்பென்ஸாக வரலான்னு மாதிரி பிளான் பண்ணதை இவர் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இது யாருன்னா, ஜோதிடர்கிட்ட எல்லாத்துக்குமே இன்ட்யூஷன் பவர் இருக்கு. அப்போ இன்ட்யூஷன் பவர் இருக்கிறவங்க உண்மையிலேயே வந்து அதுக்கு தெய்வ உபாசனைக்கு வேணும். அப்போ இன்ட்யூஷன் பவர் எப்படி இருக்குன்னு கேட்டால், யாருக்கு சூரியனுக்கு அருகில் பக்கத்தில் சுக்கிரன் இருக்குதோ, நெருங்கிய அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து இன்ட்யூஷன் பவர் இருக்கும். சூரியனுக்கு அருகில் பக்கத்திலேயே இருக்கணும். இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கும். ஒருத்தருடைய ஆளை பார்த்தா இவங்க எப்படிப்பட்டவங்க, கெட்டிக்காரங்க, புத்திசாலித்தனம் இருக்கும், அறிவு இருக்கும், இப்படின்னு அவங்கள வந்து வரலாறு எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். ரெண்டாவது, ஒவ்வொரு ராசியிலையுமே முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அஸ்வினி 1, கார்த்திகை 2, மிருகசீரிஷம் 3, புனர்பூசை, இப்படி ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் இருக்கும், தெய்வ ஆற்றல் இருக்கும். எதை வந்து மற்றவங்களோட மனசில் இருக்கிறத புரியக்கூடிய ஆற்றல் இருக்கும். அது வர்றதுக்கு முன்னே அவங்க எப்படிப்பட்டவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும். இது வந்து இன்ட்யூஷன் பவர். இது யார் கொடுக்கறதுனா, நம்ம குருவை மதிக்கிறோம். அப்போ அந்த ஜோதிட கல்வி நம்ம வந்து மனசில் ஒன்றி படிக்கிறோம். நைட்டு படிக்கணும், எந்திரிச்சு 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும். இந்த பகல்லாம் படிக்கிற வேலை இருக்கக்கூடாது. 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஜோதிடங்களை படித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், ஜோதிடர்னு ஆச்சு. பணம் வேணும் அல்லவா? இப்போ பணம் இது எப்படி கொடுக்கணும்? லட்சுமி கும்பிட்டா பணம் வந்துடும். எல்லாமே நினச்சிக்கிறாங்க லட்சுமி காசு கொட்டுற மாதிரி வச்சா எல்லா இடத்துலையும் காசு கொட்டுறோம். அப்போ எங்கே பணம் வருது? பெரிய தொழிற்சாலையாக இருக்கும், அங்கே கடன் ஓடிட்டு இருக்கும், பெரிய மகாலட்சுமி குடம் இருக்கும். அப்போ பணம் எங்கேருந்து வரும்? மகாலட்சுமி கும்பிட்டா பணம் வந்துடுமா? வராது. எப்படி பணம் வரும்? நாம் வந்து முயற்சி, நம்ம உழைப்பு இல்லாமல் எப்படி பணம் வரும்? நம்மகிட்ட ஒரு சரக்கு இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணுறாங்க,
கவிதா கிட்ட ஃபோன் பண்றாங்க, எங்க எப்ப திருமணம் நடக்குன்னு ஃபோன் பண்ணி அடிச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் மாசம் செட்டில் ஆயிருங்க, ஆகஸ்ட்ல அல்லது செப்டம்பர்ல கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். உடனே அந்த நடந்துருதுன்னு வச்சுங்களேன், நம்மளை விட மாட்டாங்க. அப்ப இதுக்கு வந்து என்னன்னா ஜோதிடத்தில் பாடங்கள் நிறைய படிக்கணும், பாரம்பரிய அடிப்படைகள் நிறைய படிச்சு வந்தால் மட்டும்தான் ஆக முடியும். அப்ப நம்மளுக்கு முதல் அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சரக்கு வச்சிருக்கணும். அப்படின்னா நூல்கள்ல நிறைய படிச்சு வச்சிருந்தா தான் நம்ம அசத்த முடியும், யாரையுமே அசத்த முடியும். சும்மா வந்து பணம் வராது, மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் வரணும் அப்படின்னா அசத்தினா தான் ஜோசியம், இல்லைன்னா அசத்தனே ஜோசியம் இல்லை. குறிப்பிட்டபடி நிறையவே சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. வினோதினி எல்லாம் பார்த்து நான் நேரில் பார்த்தது கிடையாது, ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில் பார்த்தேன். நல்லா பேசுனாங்க, சிறப்பாக பேசுனாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பேச்சையும் நான் நல்லா கவனிச்சிருக்கேன், நல்லா சிறப்பாக பேசியிருக்காங்க. அப்போ தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிரபலமாகறாங்க. இப்போ வினோதினி அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து ஒரு சட்டியில் இருந்தா தான் அகப்பியல் வருங்கிற மாதிரி ஒரு சரக்கு இருந்தணும், விஷயம் சப்ஜெக்ட் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மகாலட்சுமி படம் வச்சா வராது. நாம வந்து ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்யற வந்தாலும் தொழிலில் வல்லம் இருக்கணும், நிபுணத்துவம் இருக்கணும். அதுதான் ஜோதிடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்தா நிபுணத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. நிபுணத்துவம் இருக்கும்போது பணம் வந்துடும். சரி, ரைட்டு, நம்ம எல்லாமே படிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ ஒருத்தருக்கு நம்முடைய கல்வி கொடுக்காம எப்படி பணம் வரும்? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா தானே பணம் வரும். பணம் எப்படி கொடுப்பாங்க? பணக்காரராக முடியும். நம்ம மட்டும் இருக்கிற விஷயத்தை கொடுக்கணும். அப்ப இருக்கிற விஷயத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, பெருமை யூடியூப் எல்லாம் வந்து பேஸ்புக்ல எல்லாம் என்ன பண்றோம், நாம வாட் வி ஆர் டூயிங், என்ன பண்றோம், என்னென்ன செய்யறங்கிற விஷயத்தை நம்ம வந்து உண்மையாக பதிவு பண்ணணும். சும்மா அது கதையோடுற மாதிரி யூடியூப் எல்லாம் போடக்கூடாது. ஒரிஜினலா ரியலா இப்படி இப்படி இருந்தால் என்ன நடக்குன்னு சொல்லும்போது நாம வந்து உலகளவில் புகழ் பெறக்கூடிய, அந்த காலத்துல ஊரளவு புகழ் பெற்றோம், உலகளவில் புகழ் பெறணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உண்மையான விஷயங்களை யூடியூப் வாயில பதிவு பண்ணலாம். இப்ப அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஜோதிடர் வினோதினி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல வார்த்தை இதை, நான் வளர்ந்துட்டேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வளர வைக்கணுங்கிறது என்னோட நோக்கம். அதுக்காகத்தான் நான் வந்து இந்த சங்கம நிகழ்ச்சி, ஜோதிடர் ரத்ன சங்கம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப வந்து தான் ஜெயித்தது இல்லாம தன் கூட இருக்கிறவங்களையும் இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாங்கு இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியை பார்க்கிற போது நம்மளுக்கு வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வரணும், தொழில் வேணுங்கிற விஷயம் படிச்சாச்சு. படிச்சுட்டு நம்மளுக்கு நிறைய வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வழிபாடுகள் ஏதாவது ஒன்று செய்யணும். வழிபாடுகள் அப்படிங்கிற போது என்னன்னா ரொம்ப அற்புதமான வழிபாடு. உலகத்திலே வந்து மரத்துல வந்து அரச மரம்னு ஒரு மரம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அரச மரத்துக்கடியில் தான் விநாயகர் இருக்கார், மூலாதார விநாயகர் அங்கதான் இருக்காரு. ஸோ அந்த அரச மரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வழிபடணும். எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை 8 மணிக்குள்ள போகணும். சனிக்கிழமை காலையில 8 மணிக்குள்ள போய் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு 1 குடம் தண்ணி ஊற்றலாம் அல்லது 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 முறை வலம் வந்து விளக்கு வைக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை ரெகுலரா செஞ்சுட்டு வந்து பாருங்க, ஏறக்குறைய வந்து ஒரு தடவை பண்ணும்போதே மாற்றம் வந்துடும், 2 தடவை பண்ணும்போது மாற்றம் வந்துடும். எனக்கு கஸ்டமரே வர்றதில்லை, கிளைண்டே வர்றதில்லை, நானும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், முன்னேற பார்க்கிறேன், 2 சரக்கு இருக்குது, நிறைய குருமார்கிட்ட சட்டமெல்லாம் வச்சிருக்கேன்னா அதை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த அரச மரத்தை வழிபட்டால், ஆனா அந்த காலத்துல அப்படித்தான் இருக்கு. விநாயகரே அரச மரத்துக்கு உட்கார்ந்து இருக்காரு. அரச மரம்னா மிக சக்தி வாய்ந்த மரம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அரச மரத்தை வந்து வழிபட்டு வந்தோம்னா விடாமல் பண்ணிட்டுதா ஒன்றும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், பட்டப்படி முடிச்சாச்சு, எக்கசக்கமாக பிடிச்சாச்சு, வெளியூர் வெளிநாடெல்லாம் போகணும் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிற உள்நாட்டிலேயே கோடி கோடியே சம்பாதிக்கக்கூடிய ஆளுங்க. இப்போ நம்ம வெளிநாடு போய் நம்ம 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், உள்நாட்டிலேயே என்ன பண்றாங்க, மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறவங்க உள்நாட்டிலேயே இருக்காங்க. அரச மரம் அற்புதமாக வேலை செஞ்சோம். அப்ப அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் மாலை நேரம் என்ன பண்ணாங்க, முடிஞ்ச பிறகு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு அந்த 15 அந்த விளையாடுற விளையாட்டு இருக்கு, அந்த ஆடுபுலி ஆட்டம், அது விளையாடுறது வந்து உட்கார்ந்து விளையாடிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் கதிர் வந்து உடம்புல படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பெண்களுக்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த மரத்தை சுத்த சொல்லுவாங்க. அந்த அமாவாசை வர நாளையோ அல்லது திங்கக்கிழமை வரக்கூடிய நாள்ல 108 சுத்து வந்து அரச மரத்தை திங்கக்கிழமை அன்னைக்கு 108 சுத்து வந்து சொன்னா அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் இல்லைனாலும் கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த அரச மரம் அது மட்டுமல்ல பணம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அப்போ இது என்ன, எப்படி பணத்துக்கு எப்படி ஒரு கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை மட்டும்தான் மரத்தை தொட முடியும். சனிக்கிழமை மட்டும்தான் அந்த அரச மரத்துல யார் இருக்காங்க, மகாலட்சுமி இருக்க. மற்ற நாள்ல மகாலட்சுமியோட அக்கா குடி இருக்கிறா, மற்ற நாள்ல அரச மரத்தை தொடக்கூடாது.
இது பூஜைக்கு பொருள்கள் எடுக்கிறதுல என்னன்னா, நீங்கள் சொல்ல வரக்கூடியவங்களுக்கு அரச மரத்துல இருந்து கீழே விழுந்து குச்சி தான் எடுக்கணும். மரத்துல வெட்டி எல்லாம் பூஜைகள் ஹோமங்கள்லாம் பண்ணக்கூடாது. மேல இருந்து விழுந்த குச்சிகளை எடுத்து ஒரு குச்சியோட நீளம் 6 அங்குல நீளமாக இருக்கணும். அதை வெட்டி வச்சு நீங்களா புகை போட்டு பாருங்க. வீட்டில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நடக்கும். தினசரி காலையில இந்த அக்னி பாத்திரான்னு சொல்லி ஒரு ஹோமகுண்டம் ஒன்று சின்னதாக இருக்கு, சதுரமா இருக்குது. அந்த வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 2-3 குச்சியில் சின்ன சின்னதை உடச்சி போட்டு கொஞ்சம் வரட்டி கொஞ்சம் நெய் ஒரு அரிசி கொஞ்சம் போட்டு பூஜை பண்ணி பாருங்க. வீட்டில் அழகா மாற்றம், மிகப்பெரிய மாற்றம்லாம் கிடைக்கும். பணம்ங்கிற விஷயத்துக்கு பற்றாக்குறை வரவே வராது. வீட்டில் தொழில் பிரச்சனை போயிடும், வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சுன்னா பணம் நம்மளுக்கு வந்துடும். நிறைய படிச்சுன்னா வெளியே படிச்சு வச்சிருக்காங்க, வெளியே சொல்லாத ஆளுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு. தனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லாதவங்க நிறைய இருக்காங்க. அப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுன்னு மற்றவங்களுக்கு சொன்னா தானே தெரியும். என்ன, நான் ஜோசியம் பார்ப்பேன், வைத்தியம் பார்ப்பேன், மந்திரம் பார்ப்பேன், தந்திரம் பார்ப்பேன்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்களோ சொன்னா தான் நடக்கும். சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, வினோதினி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா யூடியூப்லேயே மதியத்துக்கு மேல எல்லாம் பண்ண போறாங்க போல் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இது அரச மரம் ஒரு விஷயம். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில 6 மணியில் 6 to 7 சுக்கரவாரியா இருக்கும். அந்த சுக்கரவாரியில உப்பு வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு பழங்கக்கூடிய உப்பு வாங்கிட்டு வந்து ரெகுலர் உப்பு வாங்கிட்டு பாருங்க. அது யூஸ் பண்ணிக்கல கொண்டு வந்து வச்சு அது உப்பை எங்க இருக்கும்னா அக்னி முறையில் தான் வைக்கணும். கண்ட இடத்துல எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ உப்பு வைக்கக்கூடிய இடம் உப்பு புளி. அது உப்பு எதில் வைக்கணும்? அந்த பீங்கன் காடியில் போட்டு தான் வைக்கணும். இப்ப பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப பூஜை இந்த சமையல் அறை பொறுத்தளவு பெரும்பான்மை என்னன்னா பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறாங்க. பிளாஸ்டிக் பொருள்கள் இருக்கக்கூடாது. அந்த பிளாஸ்டிக் எதுவுமே நீங்க பல்லு விளக்குறதுக்கே என்ன பண்றாங்கன்னா டூத் பிரஷ் போட்டு விளக்குறத நெகட்டிவ் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிட்டு பாருங்க. விடாம பண்ணிட்டே வாங்க. நீங்க எந்த அளவுக்கு உயர்வீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். நாம் செய்து கொண்டு இருக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். ஏறக்குறைய 95 எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல அதுக்கு முன்னால் இருந்து சொல்றான். 95 நிறைய கிளாஸ் நடத்தி அது நடத்தி இது நடத்தி ஏகப்பட்ட மாணவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது நாம் வளர்றதில்ல, எல்லாரும் வளரும். நம்ம கூட சேர்ந்தவங்க எல்லாருமே வளரும். கஷ்டம்ங்கிறது இல்லாமல் இருக்காது. கஷ்டத்துக்கு நிவர்த்திகளும் நிறைய உண்டு. அப்போ இது நிவர்த்தி. தெய்வ வழிபாட்டுல விட அந்த மரங்கள் வழிபாடு இருக்கும். மரங்களுக்கு தண்ணி ஊத்துறது, கைகள் கழுவி விடுறது. அதை அந்த வீட்டிலேயே வச்சோம்னா வீட்டு காம்பவுண்டுக்குள்ள மரஞ்செடி கொடிகள் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் வீட்டுக்குள்ள செடிகள்லாம் வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அப்படி கொடிகள் வளர்ந்ததுன்னா மதில் செவருக்கு மேல போகக்கூடாது. மதில் செவர் 5 அடி உயரம் இருக்குது. 5 அடி தாண்டி வைக்கக்கூடாது. மரங்கள் வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த மரங்கள் இருந்தாலும் வேலை செய்யாது, நெகட்டிவ் தான் தரும். அது வீட்டு உயரத்துக்கு மேல போறது இதெல்லாம் வைக்கிறாங்களுடைய வீட்டில். அதுவும் வடமேற்கு மூலையில எந்த செடி கொடிகளும் இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வீட்டில் இருந்தா அன்னைக்கே மாற்றம் கிடைக்கும். பண வரவசல் வரும். கஸ்டமர் நிறைய வரலினா வீட்டில் மடமேக்கில் ஏதாவது செடிகள் வேதல் வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டிங்கன்னா அழகாக கஸ்டமர் நிறைய வருவாங்க. வடமேற்கு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், லெட்டின் பாத்ரூம்லாம் கட்டிடுறோம். லெட்டின் பாத்ரூம்லாம் வடமேக்கில் கட்டாமல் கொஞ்சம் இடம் விட்டு கட்டணும். கட்டும்போது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த காலத்துலலாம் வீட்டுக்குள்ளே லெட்டின் பாத்ரூமே கட்ட மாட்டாங்க, எல்லாம் தனியாக இருக்கும். இப்பெல்லாம் அவங்கவுங்க ரூம்லேயே எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கட்டிட்டு எல்லாம் முடிஞ்சு வெளியே வர மாதிரி தான் சூழ்நிலை இருக்கு. பெரிய பெரிய கோடீஸ்வரன் விட்டு அரண்மனையில எங்க இருந்தது? வெளியதான் பாத்ரூம் இருக்கு, உள்ள கிடையவே கிடையாது. அப்ப என்னன்னா நாகரிகம் வர 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 நம்மளுக்கு ஒரு சில வசதிகளுக்காக எல்லாமே மாறிவிட்டதுன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் அழகு. அதே மாதிரி அந்த காலத்துல சாணி போட்டு வீட்டு மெழுகு வரைக்கும் வீட்டுல ஃபுல்லா தெய்வ சக்தி ஆற்றல் இருந்தது. இப்ப சாணம்ங்கிற விஷயம் கிடையாது. எல்லாமே கல் டைல்ஸ் எல்லாமே வந்தாச்சு. அதுக்கு ரெமெடி என்ன பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா என்னன்னா வீடு துடைக்கிற போது ஒரு சாணத்துல ஒரு குண்டுமணி அளவுதாவது போட்டு ஒரு குண்டுமணி ஒரு சின்னதளவாக போட்டு தொடச்சிட்டு பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இதுல ஒண்ணு சங்கடமானது. சாணம் பண்ணது தெய்வ கோமாத உடம்புல இருக்க வரைக்கும் அத்தனை எனர்ஜியோட சக்தி தான். அதுலதான் விபூதி செய்யறது, தெய்வ ஆற்றல் வர்றது பூராமே எதுல வருது? சாணத்துலதான். பசுஞ்சாணம் அப்படியே இருக்கும். நீங்களே பசுஞ்சாணம் விபூதி செஞ்சு மக்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். பசுஞ்சாணத்தை கீழே விடாமல் ஒரு மூங்கல் கூடையில் குடித்து அதை என்ன பண்ணணும், அப்படியே கீழே விழக்கூடாது. அப்படியே நம்ம ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சு காய வச்சு அதை காஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு காயிடுது அப்படின்னு சொன்னா அதை நல்ல ஒரு பிள்ளையார் மாதிரி உருட்டி காஞ்ச பிறகு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இரும்புலி ஏதாவது போட்டு பச்சைக்கற்பூரம் போட்டே எரிக்கணும். வேற உள்ள பச்சைக்கற்பூரம் போடணும், மறுபடியும் வைக்கணும். பச்சைக்கற்பூரம் போட்டே எரிச்சு அப்படியே ஒரு மூலையில கம்முன்னு அசையாம வீட்டுக்குள்ள ஃபேனோட இடத்துல வச்சிடணும். அது காஞ்சு போயிடும். காஞ்சி எரிஞ்சு அப்படியே போயிடும். அதுக்கு மேலால கருப்பா இருக்கிறது மட்டும் எடுத்து போட்டா அந்த விபூதி அப்படியே வெள்ளை வெளியேறு இருக்கும்.
அந்த விபூதி எடுத்து சுத்தம் எடுத்து போட்டு அது ஒண்ணுதான். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து தெய்வம் வெவ்வேறு எல்லாம் ஒரே தெய்வம் தான். ஜோதிங்கிற உலகத்துல எல்லாம் வழிபடுறாங்க, ஜோதி தான். அப்ப ஜோதி தான் ஆண்டவன், வேற எதுவுமே கிடையாது. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன். அப்ப இறைவன் வந்து ஜோதி வடிவில் இருக்க, எல்லாமே விளக்கு ஏத்துறோம். விளக்கேத்தினா இறைவன் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து இறைவனை வழிபடுறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது விளக்கு தீபம் ஏத்துறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதனால விளக்கேத்துற நம்ம வீட்லயும் தொடர்ச்சியா பண்ணணும். எல்லா ஜோசியர்களும் வந்து முடிஞ்சுன்னு இயன்றால் வந்து 24 மணி நேரம் ஏத்துற மாதிரி பண்ணலாம். அந்த கேரள முறை எடுத்து வட்ட விளக்கு, காமாட்சி விளக்கு வந்து வேற விஷயம். காமாட்சி விளக்கு எதுக்காக கொடுத்தது பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா வந்து லவ் பண்றா. யாரை லவ் பண்றான்? சிவனை லவ் பண்றான். ஒரு காலில் ஊசி மேல நின்று தவம் பண்றான். எனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாப்புல. அப்ப அந்த ஆசை நிறைவேறதுக்காக என்ன பண்றான்? அந்த ஊசி மேல் தவம் இருந்து காமாட்சி அம்மன் வந்து லவ் பண்ணதுக்கான அந்த அம்மாவோட விளக்கு தான் அதுதான். கல்யாணம் போனதையும் அந்த விளக்கு கொடுத்து அனுப்புவாங்க. வீட்டுல சண்டை வராமல் இருக்கிறதுக்கு அந்த வந்து அந்த பெண் விளக்கு இப்ப விளக்கேத்துறாங்களான்னு தெரியும். விளக்கேத்துறதுக்கே கஷ்டம். அதில் சாமியே இல்லைங்கிற கண்டிஷன் ஆகி போச்சு. இப்போ நெத்தியில அட பொட்டு வைங்கடான்னு, ஐயோ பொட்டுலாம் வச்சா இப்படி என்ன ஒரு அன்னீசியா இருக்குது. ஸ்டிக்கர் வச்சுக்கிறாங்க, விதவிதமா ஸ்டிக்கர். பொட்டு கட்டாயம் குங்குமம் வந்து தாளம்பூ குங்குமம் யூஸ் பண்ணக்கூடாது. அழகா வந்து மஞ்சள்ல செய்யப்பட்ட குங்குமம் தாளம்பூ கலக்க. ஏன்னா தாளம்பூ சிவனுக்கே ஆகாது. அப்ப நெற்றிக்கண் யாரு? சிவனுக்குரிய இடமா? சிவனுக்குரிய இடத்துல என்ன வைக்கணும்? இங்கெல்லாம் வந்து தாளம்பூ குங்குமம் வைக்காம அதுக்காக வியாபாரத்துக்கு எடுக்கிறது அல்லது நம்ம வந்து உண்மையிலேயே வந்து இந்த சாந்து போட்டு இந்த சாந்து வைக்கிறது இதெல்லாமே வந்து நெத்தியில வச்சுக்கலாம். சும்மா அந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது அத்தனை வேஸ்ட். நம்ம வைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. நம்மளுக்கு என்ன விழுகாம பார்த்துக்கிறோம். ஐயோ வேறு வந்து நான் பூரா ஒழுங்கி நெத்தில கண்டில எல்லாம் வந்துடுதுங்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ண வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த காலத்தில் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. எங்களுடைய காலத்தில் ஸ்டிக்கர் போட்டுக்கலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலம் போயிடுது. ஸோ இது எல்லாமே வாழ்க்கையை ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலேன்னு சொல்ற மாதிரி வீட்டில் வந்து எந்த பெண் வந்து வீட்டில் விளக்கேற்றுறாங்களோ காலையில் வந்து நேரத்தில் விளக்கே குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு முன்னால் சூரிய உதயத்துக்கு முன்னால் விளக்கேற்றிட்டு அந்த விளக்கை வந்து அணையாமல் பார்த்து கொள்ளும் போது தான் கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் கூடவே இருந்து வாழ்க்கையில ஜெயிக்குவீங்க. பணம் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அவன் எந்த நிலையில் கிரகம் இருந்தாலும் விதியை மாற்றக்கூடிய விஷயம் வந்து வீட்டுல அதான் நல்லதொரு குடும்பம். குடும்பம் ஒரு கோயில் இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப கோயிலுங்கிறதுக்கு வந்து சகல விஷயங்கள் உண்டு. நீங்க நல்லது செய்யும் போது நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து என்னன்னா இது போல சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வசி சக்தி உண்டாகணும். வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும் வெளியாகட்டும் வசி சக்தி உண்டாகணும். தொழிலில் நம்மளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒன்லி கசகசா வீட்டில் இருக்கிற கசகசா வந்து இருக்கும். கசகசாவே நல்லா அரைங்க. கொஞ்ச நேரம் வெயில் போட்டு வச்சுட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைங்க. பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி சலிச்சும் கூட வச்சுக்கலாம். நல்லா அது இருக்கிறத அரைக்க முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டப்படணும். அதெல்லாம் அரைக்கிறதுக்கு அரைச்சி வச்சு ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டீங்கன்னா போதுமான. தினசரி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் கொஞ்சம் தொடுங்க. பூரா கலக்கக்கூடாது. நம்மளுக்கு அன்னாடி வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு மேலே வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து மேலே விபூதி அதுக்கு அடுத்தது குங்குமம் வைக்கணும். அப்போ குங்குமத்துக்கு பின்னால் யார் வைக்கணும்? சந்தனத்தை வச்சு குங்குமம் வைக்கணுங்கிற ஒரு விதி ஒன்று இருக்குது. அப்போ தான் ஒட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நல்ல சந்தனமாக வந்து வைக்கணும். இதே வந்து ஒரு சில இடத்துல வந்தால் சந்தனத்தோடு குங்குமம் சேர்ந்து பிஞ்சிட்டு வந்துடும். அப்போ யாருன்னா விபூதிங்கிறது சிவனாச்சா, சந்தனங்கிறது முருகனாச்சா, சிவப்புங்கிறது சக்தி. 3 சேர்ந்துக்குவாங்க. உதாரணம் வந்து எந்த கோயிலும் 3 பேர் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. அதுவும் சிவன் சக்தி இல்லாமல் உலகில் எதுவுமே நடக்காது. உதாரணத்துக்கு நீங்க எல்லா கோயிலையும் பார்த்தீங்க வெர்டிக்கல் லைன்ல என்ன பண்ணியிருப்பாங்க? வெள்ளை கலர் காவி கலர்ல கோடு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா கோயிலையும் கோடு போட்டு வச்சுங்க. எதுக்காகனா வெள்ளை கலர் சிவன், சிவப்பு கலர் வந்து யாரு? சக்தி. அப்ப வந்து கோயில்ல வந்து சிவன் சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிறத ஒரு தாத்பரியம். ஸோ இது போல நாம ஜெயிக்கிறதுக்காக இருக்கிற விஷயங்களை பூரா பயன்படுத்திக்கணும். இப்ப துளசி யாருக்கு வைக்கலாம்? துளசின்னா என்னன்னா அந்த அந்த தலைவர் வந்து என்ன பண்ணாரு? தண்ணிக்குள்ளேயே படுத்துட்டு இருக்கிற தலைவர் யாரு? பெருமாள் தண்ணிக்குள்ள படுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்ன பண்றோம்? வெளியே வரணும். உடம்பு குழுன்னு இருந்து என்ன பண்றது? நம்ம ஏசி ரூம்ல இருக்குமானா அவர் சூடு வந்து உண்டாக்குறதுக்கு துளசி சூட்டை கொடுக்கும். அதுக்காகத்தான் பெருமாளுக்கு துளசி மாற்றம். சிவன் வந்து என்ன பண்ணாரு? அக்னியிலே சதா அக்னியில் இருக்கிறவர். அப்ப அக்னியில் இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து என்ன பண்றோம்? அவர் சாந்தம் படுத்துறதுக்கு தான் வில்வம் கொடுக்குறோம். குளிர்வை சூட்டை கம்மி பண்றதுக்காக வில்வம் வைக்கிறோம். இது தெய்வம். அப்ப இதுதான் வைக்கணும். எல்லாத்துக்கும் துளசி மாட்டு. விநாயகருக்கெல்லாம் துளசி மாட்டினா சாமி ஓடி போயிடும். அப்ப வந்து எதுக்கு வைக்கணுங்கிற ஆஞ்சநேயருக்கு வைக்கிறாங்க. எல்லாமே வைக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி யாரு? வராகியம்மன். இருக்கக்கூடிய புல் பூண்டு செடி என்னென்ன இருக்குதோ அத்தனையும் வைக்கல. வராகியம்மனுக்கு மட்டும்தான் தாளம்பூ வைங்க. கிடைக்கிறதுல வைங்க. அம்மாவுக்கு இல்லாத உலகத்திலே
ஒப்பற்றவள், நிகரற்றவள், பயங்கரமான சக்தி வாய்ந்தவள், லலிதா பரமேஸ்வருடைய படத்தலைவி, நினைத்தது சாதிக்கூடிய அற்புத ஆற்றல் பெற்றவர். யாருமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சாதிக்கணும்னு சொன்னா வந்து ராஜராஜ சோழன் வந்து அவன் சாதிச்சு ஏறக்குறைய அவன் புகழ் பெற காரணமாக இருந்தக்கூடிய வராகி அன்னை இரவில் வந்து அவனுடைய அரண்மனையிலிருந்து கோயிலுக்கு போய் உள்ள சுரங்க பாதையில் போய் அந்த அம்மா என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்து கொண்டிருந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் ஆளுக்கு மூல காரணமாக இருந்தக்கூடியவள் யாருன்னா வராகி தான் இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் சிப்பாய்கள்லாம் வந்து எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அப்ப விஜயநகரத்தில் வந்து எல்லாம் சண்டை எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ராஜராஜ சோழனுடைய தஞ்சையை வந்து முற்றுகிறதுக்கு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்றான் ராஜராஜ சோழன் போயிட்டு கேட்க, என்ன விடுறா நான் பார்த்துக்கிறனாலமா அவன் என்ன பண்றான், சிறு சிறு வீரர்கள் மேல உருவா நிறைய மாறி இவங்க துரத்தன் கட்டி ஓடுறான். ஆறு வராகி வந்து அத்தனை உருவங்கள் எடுத்து ஓடுறான், சிப்பாய்கள் மாதிரி உருவம் எடுத்து ஓடுறான். அப்புறம் என்ன ஒண்ணு ஓட என்ன பண்றான், சிதம்பரத்துக்கு பக்கத்துல சேத்தியா தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சேத்தியா தோப்பு எல்லாத்துக்கும் தெரியும். இவ போனவ என்ன பண்ணா, தெய்வம் தானது அப்படியே தாண்டிட்டு போயிட்டான். வர்றவங்கள சேத்துல வந்து முடிச்சு போட்ட இடம். ஏன்னா வந்து சிதம்பரம் அப்படிங்கிற விஷயத்துக்காக அங்க இருக்கிற அத்தனைக்கும் பொன்மேய்ந்த பராந்தகன் ராஜராஜ சோழன் தான் அதுல தங்கத்தால் ஆனது. அதுல 72,000 நாடு நடப்பு, இதெல்லாமே அந்த காலத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள். அப்போ வந்து நாம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எங்கெங்க வைப்ரேஷன் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போகணும். நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பணம் தான் நிறைய வேணும், எனக்கு வீட்டு வேலை முக்கியம், குடும்ப வேலை முக்கியம். அதை தாண்டி தெய்வத்துக்குன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய விஷயம் காலையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளக்கேற்றினா போதுமானது. விளக்கேற்றும் போது அதாவது வந்து வராகி மாலை இருகுழி கோமலம் தாழ் புஷ்பராங்க இந்த பாடல் 32 பாடல் இருக்குது. இந்த 32 பாடலும் பெற்றால் வாழ்வில் வசந்தம் வரும். நிச்சயமா வந்து எல்லாருமே ஜெயிக்க முடியும். உபாசனை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. உச்சிஷ்ட கணக்கு இருக்குது, வராகி உபாசனை இருக்குது. அதே மாதிரி எத்தனை பேர் கர்ண பைரவர் கண்டுக்குது, பகவதிகள் இருக்குது, உபாசனைய காளி உபாசனை இருக்குது, அவங்களும் விருப்பம். கருப்பு சாமி இருக்குது, கருப்பு சாமியில அப்படியே உபாசனை பண்ணக்கூடியது. அதில் வீட்டில் வச்சு கூட பேசலாமா, ஐயவன் கிளையில மகாமுனி கருப்பண்ணா சக்தி அந்த சொல்ல 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 சாமி அப்படியே வந்துடும். அதனால நம்மளுக்கு எல்லாம் பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக சரக்கு வேணும். நல்லா படிங்க. ஜோதிடம் சொல்லி கொடுக்கறது ஜோதிடர் இவங்க மட்டும் இல்ல, வினோதினி மட்டும் இல்ல, யார் சொல்லி கொடுத்தாங்க அதை பூரா படிங்க. ரெஃபரன்ஸ் படிச்சுட்டு இருக்கணும். உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயமானது வெளியே வரும். ஜோதிடம் கேந்திரம் தெரியும்னா உலகத்துல பராசர காலத்திலிருந்து வராகிற காலத்திலிருந்து ஆரியப்பட்ட காலத்திலிருந்து இதே 12 பெட்டி தான், 12 9 கிரகங்கள் தான். ஆனா பார்வை வேற. அந்த காலத்துல வந்து 7 கிரகங்களோடு சரி 2 கிரகங்கள் கிடையாது. அதனாலதான் வந்து ஒரு சில ஜோதிட நூல்களே அந்த 2 கிரகங்களவே தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா அது யாருன்னா ராகுங்கிறது வந்து 18 வருஷம் 18 சித்தர்கள் தான் ராகுங்கிறது. கேதுங்கிறது சப்த ரிஷிகள் 7 வருஷம் அப்படின்னு அது கொடுத்துருக்காங்க. அதனால யாராருக்கு வந்து ராகு திசை நடக்குதோ, ராகுவோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் சாதிப்பார்கள். செவ்வாய் ராகு மட்டும்தான் ஜோதிடத்தில் சாதிக்கிறவங்க எல்லாத்துக்குமே. இங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு அற்புதமா சாதிக்கிறவங்க கூட ராகு திசையில் மட்டும்தான் பிரகாசிக்க முடியும். அதே போல வந்து செவ்வாய் திசையில அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. செவ்வாய் திசையில எப்ப வருதோ, ராகு திசையில் எப்போ வருது, கொடி கட்டி பறந்தவங்க எல்லாமே வந்து தனக்கு நிகர் இல்லாம பண்ணக்கூடியது ராகு திசை. ராகு தான் 18 சித்தர்கள். அப்போ வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ராகு திசை நடந்தவர்கள் சித்தர்களை வழிபட வேண்டும். சித்தர்களை வழிபட வேண்டும். உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு சித்தர்களை வழிபட வேண்டும். சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வரணும். அப்ப உத்திராட நட்சத்திரத்துக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும். பணம் கிடைக்கிறதுக்கு விஷயம் சொல்லியாச்சு, சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லியாச்சு. நம்ம வந்து உண்மையை சொல்லணும். எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பணம் பறிக்கிறதுக்காக அது நடக்குது மோசம், அது மோசம், இது மோசம், அவனுக்கு அந்த தோசை எதையுமே நீங்க நீக்க முடியாது. அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் இவர்களின் வித்து செல்வம் எழில் மரணங்களேலும் தவமுடை பிறந்தவன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்திலேயே நிச்சயிப்பான். இப்ப கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. இவன் இந்த ஆண் பெண் சேரும் போது கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கப்பட்ட நீங்க எப்படி நீங்க விதியை மாற்ற முடியும்? இந்த ஒரு பேர் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஜோதிடர் வினோதி அவர்கள் வந்து எல்லா செல்வங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தொழிலானது வந்து இன்னைக்கு ஒரு முதல் கருத்தரங்கு அப்படிங்கிற விஷயம், ஜோதிடர் சங்கமம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மனோட அருளால வந்து உன்னை பேர் பெற்று புகழ் பெற்று 8 திசையும் பெறணும். உள்நாடு மட்டுமில்ல வெளிநாடும் வந்து சென்று பணம் பொருள் எல்லாம் ஈட்டி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த உடனிருந்த இவங்க வினோதினி மட்டுமல்ல, கவிதா அவர்கள், வினோதினி அவர், ஈஸ்வரி அவர்கள் மற்றும் கூட இருந்த அனைவருக்குமே வந்து என் அன்பும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.